80s 90s கிட்ஸ் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்த ஸ்நாக்ஸ்னால் இந்த நீர் உருண்டையாக தான் இருக்கும். இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து ஈஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக கடலை பருப்பு கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரத்தில் இப்படி கெட்டியாயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஆறணுன்னு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம கை கொஞ்சம் மொரம் சைஸில் இருக்குது, சின்னதாக செஞ்சுக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய், காய்ந்த மிளகாய், 10 பல்லு பூண்டு, 3 தக்காளி, ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக வெல்லம். சிம்மில் வச்சு தக்காளி இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சா அருமையாக இருக்கும் இந்த சட்னி. தோசை பிரெட்டு கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்க 80s 90s கிட்ஸ் கமெண்ட்டை போட்டு லைக்